கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய வசனம் என் கிருபை உனக்கு போதும், என் பலம் பலவீனத்தில் பூரணமாகும். 2 கொரிந்தியர் 12:12 இது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை இல்ல. வாழ்க்கையில நம்மால் முடியாத சூழ்நிலைகள் வரும். உடல், மனசு, பணம், உறவுகள் எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வந்த பிறகுதான் நம்ம உண்மையான பலம் எங்கிருந்து வருது தெரியுது. இந்த வசனம் சொல்றது என்னன்னா, நம்முடைய பலவீனம் ஒரு குறை இல்ல, அது கடவுளின் சக்தி வேலை செய்யும் இடம். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பிடித்து போராட வேண்டியதில்ல. சில நேரம் விடுறதாலதான் பெரிய கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய வசனம் என் கிருபை உனக்கு போதும், என் பலம் பலவீனத்தில் பூரணமாகும். 2 கொரிந்தியர் 12:9 இது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை இல்ல. வாழ்க்கையில நம்மால் முடியாத சூழ்நிலைகள் வரும். உடல், மனசு, பணம், உறவுகள் எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வந்த பிறகுதான் நம்ம உண்மையான பலம் எங்கிருந்து வருது தெரியுது. இந்த வசனம் சொல்றது என்னன்னா, நம்முடைய பலவீனம் ஒரு குறை இல்ல, அது கடவுளின் சக்தி வேலை செய்யும் இடம். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பிடித்து போராட வேண்டியதில்ல. சில நேரம் விடுறதாலதான் பெரிய கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய வசனம் என் கிருபை உனக்கு போதும், என் பலம் பலவீனத்தில் பூரணமாகும். 2 கொரிந்தியர் 12:9 இது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை இல்ல. வாழ்க்கையில நம்மால் முடியாத சூழ்நிலைகள் வரும். உடல், மனசு, பணம், உறவுகள் எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வந்த பிறகுதான் நம்ம உண்மையான பலம் எங்கிருந்து வருது தெரியுது. இந்த வசனம் சொல்றது என்னன்னா, நம்முடைய பலவீனம் ஒரு குறை இல்ல, அது கடவுளின் சக்தி வேலை செய்யும் இடம். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பிடித்து போராட வேண்டியதில்ல. சில நேரம் விடுறதாலதான் பெரிய